பாக்குக்கு மாத்திரம் சுற்றி சவுக்கு மாதிரி வச்சிடணும். ஆமாம் ஆமாம். திடீர்னு வரணும்னா அலைகள் இப்படி அடித்து இப்படி அடிக்கிறது அடிக்கும்போது இந்த மரம் வந்து ரெண்டாக பிளந்துருங்குது. டவுனுக்கு பக்கம் வாங்கி போச்சுங்களா, ஊரை எல்லாமே விற்றுட்டு பணம் நிறையா வரும், எல்லாம் பேங்க்ல ஹோட்டல் லக்ஸுரி வாழ்க்கை. விவசாயம் யாருமே இல்லைங்க. நான் ஆரம்பத்துலேருந்து விவசாயத்துலேருந்து டெவலப் ஆனதாச்சும் விவசாயம் விட முடிய மாட்டேங்குது நம்மளை. ஃபுல்லாக ஆர்கானிக் தானுங்களா, கம்ப்ளீட்டாக எல்லாம் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து வாழைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. வாழைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொடுக்குறாங்க. வேண்டவே வேண்டாம். ஒரு 20 வயசில் ஆரம்பிச்சதுங்க விவசாயம். இந்த வயசு வரைக்கும் விவசாயத்தே டெவலப் ஆகிருக்கும் நல்லா. அதில் பெரிய சாதனை தானே இது. இப்போ ஃபர்ஸ்ட் கிராப் யாருமே இந்த ஈல்டு வரலைங்க. கிட்டத்தட்ட நல்லாவே வந்துடுச்சுங்க. எப்போவுமே நஷ்டங்கிறது எனக்கு வரலைங்க. அப்போ வேணா லாபத்தில் வேணால் குறைய முடியாங்க. இன்னும் இது வரைக்கும் சரித்திரத்திலே நஷ்டங்கிறது வந்ததுலைங்க. எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லா இது கிராப்பும் இருக்குதுங்க. வாழை இருக்குதுங்க, பாக்கு, தென்னை, அப்புறம் மஞ்சள் எல்லாமே போட்டுக்கணும் வைங்க. இந்த வருஷம் தான் மஞ்சள் போடலைங்க. இந்த வருஷம் போடலைங்க. 2-3 வருஷத்துக்கு முதல் மஞ்சள் எப்பவும் நிறையா போடுவோங்க. இப்போ லேப் இது பூரா ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவாகி போச்சுங்க. பூரா கம்ப்ளீட்டாக இங்கே ஒன்றும் விவசாயமே பண்ண முடியாதுங்க. இப்போ பழனியில் அங்கே போய் 5 ஏக்கரை வாங்கி அங்கே பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அது இப்போ விவசாயம்னா அங்கே தான் பண்ண மாட்டேங்குது, இங்கெல்லாம் நீ விட்டுற மாட்டேங்குது இது ஏரியா. இப்போ ஒரு ஆள் நம்ம இந்த பக்கம் போகாமல் அக்ரிகல்ச்சருக்கு கிடையாதுங்க ஆள். இப்போ நம்ம தோட்டத்தில் ரெகுலராக 15 ஆள் இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து 40 வருஷம் இருக்கிறதுனால அப்படியே ஓடிட்டு இருக்குதுங்க. இல்லைன்னா புதுசாலாம் இங்கே வச்சு யாருமே பண்ண முடியாது. பூரா ரெசிடென்ஸ் ஆகி போச்சுங்க. போகிறது டவுனுக்கு பக்கம் வாங்கி போச்சுங்களா, பூரா எல்லாமே விற்றுட்டு பணம் நிறையா வரும், எல்லாம் பேங்க்ல ஹோட்டல் லக்ஸுரி வாழ்க்கை. விவசாயம் யாருமே இல்லைங்க. நான் ஆரம்பத்துலேருந்து விவசாயத்துலேருந்து டெவலப் ஆனதாச்சும் விவசாயம் விட முடிய மாட்டேங்குது நம்மளை. யாரும் எல்லாம் குடியான டெவலப் ஆகணும் ஒரே தான் இவ்வளோ வரீங்க. உங்களுக்கு என்ன பின்ன இங்கே வந்து என்ன மார்க்கெட் பண்ணணும் அது வரீங்க. எல்லாத்துக்கும் நல்லா உதவியாக இருக்கணும்னு பண்ணுறீங்க. அது அத்தனை பேருமே உங்களை பற்றி ரொம்ப நல்லா அபிப்பிராயம் வச்சுருக்காங்க வைங்களேன். விவசாயி தான் இப்போ மற்றவங்க இந்த வயசில் இந்த அளவுக்கு பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சமூக தொண்டு மாதிரி இல்லைங்க. உங்களுக்கு இது பண்ணணுங்க அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஹோட்டல் மார்க்கெட் மேலும் அங்கே உட்காண்டே பண்ணிட்டு சொன்னேன்னு காலத்தை ஓட்டிட்டு போகலாங்க. ஏதோ நம்ம இருக்கிற காலத்தில் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்வங்க. அது ஒன்று தான். ஆமாம், அது பெரிய வேலை இல்லைங்க. இன்றைக்கி அது மாதிரி இருக்கிறவங்க யார் இருக்காங்க இன்றைக்கி? 1000 லட்சத்தில் ஒன்று தான் இருக்குதுங்களா. இப்போ இதுக்கு என்ன எது விட்டுருக்கீங்க? இப்போ இது வந்து பாருங்க, இப்போ வாழைக்கு விட்டுருக்குதுங்க. பார்த்து வரலாங்க. பாக்குங்க விட்டுருக்குது. வாழை விட்டு இப்போ நான் வந்து அதான் தனியாக எதுவுமே விடலைங்க. மிக்ஸ் பண்ணி ஆமாங்க எல்லாம் விட்டுட்டு இப்போ 2 மாதம் ஆச்சுங்க போயிட்டுங்க. நீ அடுத்தது விட போகிறோங்க. அப்புறம் இப்போ வாங்கியிருக்கிறது பாக்குக்கு இப்போ வாங்கியிருக்குதுங்க. இப்போ அங்கே பழனியில் இருக்கிற பாக்கு ஒரு 5 ஏக்கருக்கு தான் அங்கே இந்த ஆயில் இப்போ ஆல்டர்னேட் போட்டுருக்குது. இங்கேயும் விட்டுருக்குதுங்க. பார்த்து போகலாங்க. இங்கே இருக்கிற பார்க்க இங்கே ஒரு 5 ஏக்கர் இருக்குதுங்க. அது பார்க்க தென்னை மரம் நம்ம விட்டாலும் கூட ஒரு 2-3 மாதம் ஆகும். ஆமாம். நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமாக விட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்க. இப்போ நான் வந்து தெரியும். ஆமாம். இப்போ இல்லைங்களா, நான் கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் இருக்குங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து 1 வருஷமாக இதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. 3 மாதம் வரைக்கும் ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஆங்காடி தான் நான் இப்போ கண்டினியூ வாங்கிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்குதுங்கெல்லாம் ட்ரெயின் கூட கொஞ்சம் கொடுத்து பார்க்க சொல்லி சரி விட்டு பார்த்து சரி போடாங்க. பாக்குக்கு இனிமேல் விட போறீங்க? விட்டாச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக விட்டுட்டு இருக்குதுங்க. 1 வருஷம் எப்படி? இப்போ அதான் இப்போ நல்லா ஈல்டு பாருங்க. இப்போ பாலைகள் நல்லா வந்துருக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி இப்போ தான் போன வருஷம் தான் ஸ்டார்டிங். ஆமாம், போன வருஷம் ஸ்டார்டிங். ஓகே, காப்பே ஸ்டார்ட் வர்றதே 1 வருஷம் தான். ஆமாம்.
போனால் ஃபஸ்ட் ஹீல்டு இப்போ 2வது ஹீல்டு இனிமேல் தான் பாளைய வெடிக்குங்க வர்றதை இப்போ நல்லா இருக்குது. இதுக்கு தான் நான் அந்த உள்ள இந்த இது மாதிரி கள்ளிப்பூச்சி மாதிரி வந்துருந்தது இல்லைங்களா, அதுக்கு சொல்லி தானே இப்போ நீங்கள் அந்த மருந்து ஒன்று கொடுத்துருந்தீங்க, அதுவும் கூட ஸ்ப்ரே பண்ணிச்சுங்க. இப்போ ஸ்ப்ரே பண்ணி பரவாயில்லைங்க. இந்த இதெல்லாம் கள்ளிப்பூச்சி விழுந்தது. ஆமாம் ஆமாம், இது கூட விழுந்தது. இது இந்த கருப்பாக இருக்குது பாருங்க, இந்த செடியில் இதில் பாருங்க, அது இல்லை, இந்த செடி சின்ன செடியில் இந்த கருப்பாக இருக்குது பாருங்க, அதெல்லாம் அதனுடைய இதுதான். இந்த கிராப் வந்து உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கிராப் யாருமே இந்த ஈல்டு வரலைங்க, கிட்டத்தட்ட நல்லாவே வந்துடுச்சுங்க. இது அடுத்த கிராப்புங்கிறது அவங்க முழு பயன் கிடைக்கும். இன்னும் இந்த வைகாசி அடையும் போது பிரமாதமாக இருக்குங்க. கீழே தூக்கெல்லாம் தெரிஞ்சு பாருங்க, கள்ளிப்பூச்சி ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான் இந்த அதெல்லாம் மாறிடுச்சுங்க போகிறோம். இது அவ்வளோ உயரத்துக்கு அடிக்க முடிஞ்சாதான் நம்மளால. அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது பாருங்க, அது எல்லாமே வச்சுருக்குங்க போகிறோம். ஹெச்டிபியை வச்சு எல்லா மிஷினரிஸ் வச்சுருக்குங்க போகிறோம். டிராக்டர் சிறுசு பெருசு எல்லாமே இருக்குதுங்களா. தண்ணியை இங்கேருந்து பேரூர்லேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருங்க. அப்புறம் வேடப்பட்டியிலேருந்து அங்கேருந்து இப்படி வருது, அங்கே தொட்டி இருக்குது பெரிய ஸ்டோரேஜ் பண்ணி அங்கேருந்து போகிற ட்ரிப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக. அங்கே என்ன தண்ணி சிறுவாணி, அங்கே இந்த மெயின் ஆற்று நொய்யல் ஆறு போகுது இல்லைங்களா, நெய்யல் ஆற்றுல அங்கே ஒரு லேண்ட் இருக்குது, அங்கே ஒரு 10 ஏக்கர்ஸ் இருக்குதுங்க. இப்போ அங்கே பாஞ்சது போக அங்கே கிணறு வெட்டி அங்கேருந்து போர் பண்ணி இங்கே சப்பா பண்ணுறாங்க. பெரிய வேலை தான். ஆமாம் ஆமாம், இது கிட்டத்தட்ட எத்தனை இது 76லேயே அங்கேருந்து தண்ணி வந்ததுங்களா. இப்போ நான் ஒரு 20 வயசில் ஆரம்பித்ததுங்க விவசாயம். இந்த வயசு வரைக்கும் விவசாயத்தே டெவலப் ஆகிருக்கும் நல்லா, அதில் பெரிய சாதனை தானே இது. இந்த அளவுக்கு யாருமே, அதாவது விவசாயத்திலேயே ஆமாம் நல்லா ஃபுல்லாக முன்னேறி வந்துருங்க. அதில் யாருமே எந்த தொழில் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வர முடியாதுன்னு வைங்களேன். இப்போ லேண்ட் வேல்யூவில் எக்கச்சக்கம் ஏறி போச்சுல்லுங்க. இன்றைக்கி இந்த மாதிரி லேண்ட் இன்றைக்கி ஒரு ஏக்கர் இங்கெல்லாம் வாங்குறது என்ன ரேட்டுங்க, இங்கெல்லாம் எக்கச்சக்கமாக போகுது இல்லைங்களா. இப்போ அதெல்லாம் அன்றைக்கி சம்பாதிச்சது தானுங்களா. அப்போ ஏதோ விவசாயத்தில் சம்பாதிச்சோம், வேறு தொழிலெலாம் நான் எதுவுமே பண்ணலைங்க, எதுவும் ஒத்து வரலைங்க. பல தொழில் பண்ணி பார்த்தோம், ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஐடியா வந்தது, அப்படி சரி இதுலேயே டெவலப் ஆகிடுச்சு. பரவாயில்லை, ஃபுல்லாக ஆர்கானிக் தானுங்களா, கம்ப்ளீட்டாக எல்லாம். நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து வாழைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, வாழைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொடுக்குறாங்க, வேண்டவே வேண்டாம். அப்புறம் பாக்கி போகிறேன் இப்போ அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழைக்கு வேண்டவே வேண்டாங்களா. சரி, நம்ம இப்போ நீங்கள் அப்போ வந்து இப்போ வந்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம வாழையெல்லாம் தெரியும். செடிநட்டுக்குள்ளே போகிறது 4 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே என்ன. சரி 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 சரி, நீங்கள் யூடியூப்பை பார்த்து 4 மாதத்துலேயே நான் வரும்போது அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கண்ணு ஒரு கண்ணு போட்டு 2 கண்ணு 3 கண்ணு எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணி அப்போ வந்தது. அப்போ தென்னம்புளை அப்போ தான் குழி தோண்டிட்டு இருக்குதுங்க, குழி தென்னம்புளை நட்டுட்டு இருக்குதுங்க. இப்போ இன்னும் 1 வருஷத்துல நமக்கு தென்னை பாடம் வந்துடும். பார்த்தேன் அந்த ஏரியாவில் வந்து அந்த வறட்சியில் வந்து இருக்கிறது நான் அசந்து போயிட்டேங்க பார்த்துட்டு, இந்த வேலை யாருமே செய்ய முடியாது இது அப்படின்னு தான் வந்தோம். இந்த வெயில் அடித்தாலும் ஒன்றும் செய்கிறது இல்லையா, இது ஒன்று பெருசாகிட்டு பாருங்க. அது மாதிரி கண்ணை இருந்தால் தான் கொம்புங்க வரும், அங்கே கட்டியது பாருங்க. சரிங்க, இந்த வெயிலுக்கு வேண்டி கட்டியது செடிக்கு அந்த மாதிரி கட்டணுங்க. ஒரு இதாக இந்த வெயில் போயிட்டு அப்புறம் அதோட இன்னும் வேண்டியது இல்லைங்க, ஒரு வெயில் காலத்துக்கு கட்டணுங்க. அப்புறம் நம்ம வெயில் அடிச்சுன்னு வைங்க, மரம் இப்போ இந்த ஓரத்தில் தென்னை மரம் வைக்கணுங்க. தென்னை மரம் இல்லாத போது செடி கிடி வச்சுக்கலாங்க, இல்லைன்னா சவுக்கு இருக்குது, சுற்றியும் சவுக்கு வச்சு தான் பிரமாதங்க. ஓகே, நம்ம ஜோராக இருக்குங்க. சாக்குக்கு மாத்திரம் சுற்றி சவுக்கு மாதிரி வச்சிடணும். ஆமாம் ஆமாம், திடீர்னு வரணும்னா வெயில் எப்படி அடித்து இப்படி அடிக்கிறது, அடிக்கும்போது இந்த மரம் வந்து 2ஆக பிளந்துருங்க. வெயில் அடித்தாங்க இதில் மரம் வந்து அப்படியே இதாகிடுங்க. இது நிழல் இருக்கிறதுனால வீடு அந்த இது இருக்கிறதுனால சைடு சரி கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நல்லா வருங்க. அதுதான் இப்போ 4-5 போல வந்துருக்கு, 3 நாள் போல வந்துருக்கு. மேலே தான் பாளையம் வருங்க, சித்திரை மாதத்துக்கு மேலே தான் பாளையம். அப்படியா, இது அட்வான்ஸாக வந்துடுது கொஞ்சம். சரி 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 சரி. இது ஆயில் விடாததா, இது ஆயில் விட்டதா? உங்கள் ஒப்பீனியன் நல்லா அதான் நல்லா இருக்குன்னு தான் இப்போ ஆர்டர் போட்டிருக்குங்க. இப்போ இது என்னமோ வளருது, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கூட நல்லா வளர்க்கு. ஆமாம் நல்லா இருக்குது. அதனால தான் இப்போ இந்த 1 வருஷம் வாங்கிட்டது இருக்கிறேங்க, 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் ஆர்டர் போட்டது இருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்ளிகேஷனே வந்து 76 வந்துங்க. முதல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு திராட்சை ஓட்டப்போ கொடுத்ததே நம்ம ஃபஸ்ட்டு சப்சிடி நம்மளுக்கு தந்துங்களேன். 2 ஏக்கர் கொடுத்தாங்க, ட்ரையலுக்கு வேணும், கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுலேயே ஓட்டு அன்றைக்கி தண்ணி வந்து சும்மா ஒரு இன்ச் தண்ணி தானே இந்த ஏரியாவில், அதனால தான் அங்கே பைப் லைன் போட்டு இங்கே கொண்டு வந்ததுங்க. இப்போ வந்து தண்ணி இங்கேயே வந்துடுச்சுங்கல்லாம், எல்லாம் ஊர் ஆனதுனால. முதல் வந்து 30-40 வருஷத்துக்கு முந்தைய இதெல்லாம் பெரும் காடுகள் மாதிரி தான் இருந்ததுங்க.
அன்றைக்கி தண்ணி இல்லைங்க, பேரூர்லேருந்து தான் தண்ணி இங்கே வரணும். அங்கே குடிநீருக்கு எல்லாம் அங்கேருந்து இங்கே வரணும்னு வைங்களேன். இப்போ இங்கே தண்ணி இப்போ இங்கே ஓரளவுக்கு வந்துருச்சுங்க எல்லாம். இப்போல்லாம் வீடு கை போச்சுன்னு. இப்போ நான் இந்த இதுலேயே வந்து நான் ஓரளவுக்கு தான் இங்கே விவசாயம் பண்ணுறேங்க. ரொம்ப சந்தோஷம். சரி. ஏன்னா நீங்கள் விவசாயத்தை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம். அது ஆரம்பத்தில் இருந்தால் நம்ம டெவலப் ஆனதுங்க. அப்புறம் அதை விட முடியாதுங்க. இப்போவுமே நஷ்டங்கிறது எனக்கு வரலைங்க. அப்போ வேணா லாபத்தில் வேணால் குறைய முடியாங்க. இன்னும் இது வரைக்கும் சரித்திரத்திலே நஷ்டங்கிறத வந்தது இல்லைங்க எனக்கு. அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஏன்னா லாபத்தில் வேணால் கம்மியாகலாங்க. ஆமாம், நீங்கள் அது விலைவாசி இல்லைன்னா கம்மியாக. ஆமாம். வேறு இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 7 ரூபா 8 ரூபாய்ங்க கிலோ. நேந்திரம்லாம் 9 ரூபா 10 ரூபாய்ங்க. 25 கிலோ வந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்களா? நேந்திரன்லாம் எவ்வளோ வந்தால் கட்டுப்படி ஆகும்? நேந்திரனெல்லாம் உங்களுக்கு 30 ரூபாய்க்கு மேலே விற்றா தான் கட்டுப்படி ஆகும். இது வரைக்கும் அப்படி தானே விற்றுட்டு இருந்ததுங்க. 10 வருஷம் இந்த 2 வருஷமாக தானே இந்த மாதிரிங்க. இது எல்லாரும் நேந்திரன் போட்டு எல்லாருமே நேந்திரன் கதலையுமே போட்டிருக்குங்க. கதலையுமே நல்லா தான் இருக்குதுங்க. அது வந்து ஒரு 7-8 கிலோ 10 கிலோ தான் வருங்க மேக்ஸிமம். ஆவரேஜ் நான் சொல்கிறேங்க. இது நல்லா வந்து ஒரு 25 கிலோஸ் ஈஸியாக வருங்க. விட்டதுக்கு விடாததுக்கு வித்தியாசம். ஆமாம், தெரியுது பாருங்கள். அது வித்தியாசம். இதெல்லாம் ஒரே நாளில் போட்டது தான். ஒரே நாள் போட்டது தான். பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க. ஆய்வு வேலை செய்ய நடித்தானே அப்புறம் வாங்கிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் இல்லை, நான் வருஷம் தவிர வாங்கிட்டு இருக்கிறது நிறையா.